வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் பொதுவான விஷயங்களை பற்றியும் பொது அறிவு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது நோபல் அறிஞர் டேனியல் கானமேனின் பொருளாதார பார்வையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். டேனியல் கானமேன் என்பவர் 1934 பிறந்தவராக இருக்கிறார். 2024 உலக புகழ்பெற்ற உளவியல் ஆராய்ச்சியாளராக இருந்தார். இவர் நடத்தை பொருளியல் மிகவும் முக்கியமான பங்களிப்பில் வழங்கியவர். அதாவது பிஹேவியர் எக்கனாமிக்ஸ் என்பதை பற்றி அறிந்தவர். மனிதர்கள் முடிவெடுக்கும் செயல்பாட்டை சார்ந்து இவர் எழுதிய திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ புத்தகம் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அவரது பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு 2002 ஆண்டு பொருளியலுக்கான நோபல் பரிசை அவர் பெற்றார். இஸ்ரேலியல் அமெரிக்காவுக்கான கானமேன் கடந்த மார்ச் 27 தன்னுடைய 90வது வயதில் காலமானார். இந்த தருணத்தில் அவரை பற்றி அவருடைய பங்களிப்பை கூர்ந்து கவனிப்பது நமக்கு அவசியம். நவீன சந்தை பொருளியலில் அடிப்படை அனுமானங்களில் ஒன்று தனி மனிதனின் நுகர்வோர் மற்றும் உற்பத்தி சார்ந்து முடிவெடுக்கும் பொழுது சிறிய முறையில் பகுப்பாய்வு செய்து மிக சிறந்த முடிவுகளை எடுப்பதில் இவர் வல்லவர். இந்த அனுமானத்தின் அடிப்படையிலேயே பெரும்பாலான பொருளாதார கொள்கைகள் முடிவுகள் தீர்மானிக்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் இந்த அனுமானம் தவறானது என்று தன்னுடைய ஆய்வின் மூலம் நிரூபித்தார். டேனியல் கானமேன் கருத்தை பொருளாதார நோபல் அறிஞர் ஹெர்பர்ட் சைமன் முன்வைத்தார். இன்னும் அந்த வாரத்தில் தன்னுடைய ஆய்வின் மூலம் திடமான நிரூபணமும் தெளிவான வரலாறையும் அறிந்து அதற்கொரு கொள்கையை உருவாக்கிய பெருமை டேனியல் கானமேனுக்கே சேரக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்கள் தடுமாறுவார்கள் என்பதை தெளிவாக அவர் தெரிவிக்கிறார். மனிதர்கள் முடிவெடுப்பதில் சிறந்தவர்கள் என்பதால் அது பற்றி மேலும் ஆய்வுகள் தேவையில்லை. அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு விளைவுகளை ஆராய்வதே போதுமானது என்றும் மற்றொரு நோபல் அறிஞர் மில்டன் தெரிவிக்கிறார். அதையே கானமேன் மறுத்தார். மக்கள் முடிவெடுக்கும் செயல்முறை பொறுத்தே விளைவுகள் அமைகின்றன. எனவே மனிதர்கள் முடிவெடுக்கும் செயல்பாட்டை ஆராய்வது அவசியம் என்று அவர் வாதிட்டார். தனி மனிதன் முடிவெடுக்கும் செயல்பாட்டை கானமேன் 2 விதமாக பிரிக்கிறார். ஒன்று, ஒரு விஷயத்தை பற்றி விரிவாக முடிவெடுப்பது. உதாரணமாக, சாலையில் வாகனம் ஓட்டி செல்லும் பொழுது முந்தி செல்பவருக்கு எதிரே வரும் வாகனத்தை வேகத்துடன் ஏற்ப முந்தி செல்வதா அல்லது நின்று செல்வதா என்பது விரைவாக எடுக்கக்கூடிய முடிவாக கூறப்படுகிறது. இங்கே கவனிக்க வேண்டியது, எதிரே வரும் வாகனம் என்ன வேகத்தில் வருகிறது, முன்னே செல்லும் வாகனம் வேகத்தை கூட்டுமா அல்லது குறைக்குமா போன்றதை சரியாக கணிக்க முடியாது. இங்கே மிக விரைவாக முடிவெடுக்க வேண்டும், இல்லையேல் மோசமான விளைவுகள் நேரிடலாம். இதுவே திருமணம் போன்ற நீண்ட கால அடிப்படையில் முடிவுகள் போதிய அவசியம் எடுத்துக்கொள்ள அனைத்து விதமான தகவலையும் திரட்டி நல்ல முடிவு எடுக்க வேண்டும். சில வேளைகளில் மனிதர்கள் விரைவாக முடிவெடுக்க வேண்டிய தருணங்களில் மெதுவாக முடிவெடுக்க வேண்டிய தருணங்களில் விரைவாகவும் முடிவெடுக்கிறார்கள். இதனால் தனி மனிதர்கள் பொருளாதாரம் சார்ந்த சிறப்பான முடிவெடுக்கக்கூடியவர்கள் என்று அனுமானம் தவறானது என்றார் கானமேன். அதோடு மட்டுமின்றி தனி மனிதன் மிக சுலபமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் கூட தவறுகள் செய்யக்கூடும் என்றும் கூறுகிறார். அதேபோல் மக்கள் ஆதாயம் பெறுவதற்கு இழப்பை தவிர்க்க பதில் அதிக முனைப்பு காட்டுவார்கள் என்பதை கானமேன் தன் ஆய்வின் மூலம் நிரூபிக்கிறார். அவர் ஆதாயமும் என்ன இழப்பும் என்ன என்று பார்க்கலாம். ஒரே அளவுள்ள ஆதாயம் மற்றும் இழப்பு ஆகியவற்றை மக்கள் சமமாகவே பார்க்கிறார்கள் என்று நவசெவ்வியர் பொருளியல் கோட்பாட்டின் முன்வைக்கிறார். இதை கானமேன் கேள்விக்கு உள்ளாக்குகிறார். உதாரணமாக, 2 நண்பர்கள் ஆண்டு வருமானம் 5 லட்சம் என்று வைத்துக்கொள்வோம். நவசெவ்வியர் இவர்களின் பொருளாதார நிலையையும்
சமமாகவே மதிப்பிட்டுக் கொள்வோம். ஆனால் ஒருவரின் வருவாய் ரூபாய் 7 லட்சம், ஒருவரின் வருவாய் 5 லட்சம் குறைந்தும் மற்றொருவருடைய வருவாய் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை உயர்ந்ததாகவும் வைத்து கொண்டால் இருவரின் பொருளாதார நலனையும் ஒன்றாக மதிப்பிட முடியாது. இவருடைய வருவாயையும் தற்போது சமமாக இருப்பினும் உண்மையில் முன்னவர் நலம் குறித்தும் பின்னவர் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். மேலும் ஒருவர் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இழக்கும்போது ஏற்படும் சோகமானது அதே அளவு பணத்தை ஈட்டுவதில் கிடைக்கும் சந்தோஷத்தை விட தீவிரமானதாகவும் இருக்கும். எனவே அரசின் கொள்கை முடிவுகள் மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார். ஒருவருடைய வரியை முன்கூட்டியே பிடித்துவிட்டு சம்பளத்தை கொடுப்பதும் மொத்த சம்பளத்தையும் கொடுத்துவிட்டு பின்பு அதிலிருந்து வரியை பிடித்தம் செய்து வேறொருவரிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதவாறு என்பது நவசெவ்வியல் பொருளியின் கூற்றாக இருக்கிறது. ஆனால் கணமென் கூற்றின்படி முழு சம்பளத்தையும் கொடுத்துவிட்டு பின்பு வரியை எடுத்துக்கொண்டு மக்கள் மனதில் சோகத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதேபோல் மானியங்களை கொடுத்துவிட்டு பின்பு அவற்றை திரும்ப பெறுவது பொதுநல இழப்பை ஏற்படுத்தும் என்கிறார். மனிதர்கள் எடுக்கும் முடிவுகள் தவறுகளுக்கு உட்பட்டவை. ஒருவர் எடுக்கும் முடிவு அவரின் தன்மையையும் திறனையும் பெரும்பாலானோர் தாங்கள் செய்யும் தவறை அடுத்து திரித்து கொள்வதே இல்லை, மீண்டும் அதே தவறு முடிவுகளை எடுக்கிறார்கள். ஒரு நாட்டில் கணிசமான மக்கள் இம்மாதிரி முடிவுகள் எடுப்பதில் அந்த நாடு அதிக சந்தை குறைந்து அரசு என்ற கொள்கையை தோல்வியடையும். பொருளியல் ஆராய்ச்சியில் இருவரும் பங்களிப்பு ஏற்ற வண்ணம் இனம் ஆராய்ச்சிகளுக்கு தூண்டுதலாக அமையப்பெற்று எதிர்காலத்தில் மேலும் பல மாற்றங்களை கொண்டு வரும் என்னும் திண்ணமாக இருக்கிறது. யூதர்களை அடையாளம் கண்டு அவர்களை கொலை செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட சிறிய காவலர்களை ஜெர்மன் அரசு நியமித்திருந்த காலகட்டம் அது. அப்பொழுது சிறிய வயதில் கணவன் தன்னுடைய நண்பன் வீட்டில் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார். மாலை 6 மணி கடந்த பொழுது அவரது தெருவில் அவர் தனியாக நடந்து சென்ற பொழுது அவரது ஒரு காவலன் கண்ணில் பட்டான். மிகுந்த பயத்துடன் அந்த காவலனை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்தான். ஆனால் அந்த காவலனோ கணவனை நோக்கி வேகமாக ஓடி வந்திருக்கிறார். கணவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. திகைத்து நின்றார். அந்த காவலர் கணவனை எதுவும் செய்யவில்லை. தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து இந்த காவலன் நீ என் மகன் போல் இருக்கிறார், இங்கே இருந்து தப்பி ஓடிவிடு என்று கூறியிருக்கிறார். கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அன்றைய தினம் அந்த காவலன் எடுத்த மனிதாபிமானம்தான் இன்று மனிதாபிமானமான முடிவுதான் கணவனை என்ற பெரிய மேதையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஹிட்லரின் பிடிக்குள் தப்பிய சிறுவன் தான் கணவன் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். பெரிய நோபல் அறிஞர் இவர் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நோபல் அறிஞரான டேனியல் கணவனை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.